நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா A/B = 3:7 and B/C = 7:6. அப்போ C/Aவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை 2 வகையாக சால்வ் பண்ண முடியும். இப்போ A/B = A/Bன்னு எழுதலாம். B/C வந்து B/Cன்னு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், A/B/Cன்னு கொடுத்துட்டு A/Bயோட வேல்யூ வந்து 3:7, Cயோட வேல்யூ 3 அதனால் பக்கத்தில் அதே வேல்யூவை 7 இங்கிட்டு இது பண்ணணும். அதேமாதிரி B/Cயோட வேல்யூ 7:6. அதேமாதிரி இங்கே 7 இதையும் இது பண்ணோம்னா இப்போ 3:7 வந்து 21, 7 × 7 49, 7 × 6 வந்து 42. ஆனால் நம்மளுக்கு தேவையான வேல்யூ வந்து C/A. இப்போ C/A தான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு கிடச்சது 42:21. அப்போ 42/21 பார்த்தீங்கன்னா 2:1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து C/A = 2:1. சரி சார், வாங்க செகண்ட் வேவை பார்ப்போம். இப்போ அவங்க கொடுத்துருக்க வந்து A/B வந்து 3/7னும் B/C வந்து 7:6ன்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி A/B வந்து A/Bனும் B/C வந்து B/Cன்னு எழுதணும். இதுக்கு நடுவில் இன்ட்டு சிம்பிள் போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3/7 × 7/6க்கு 7க்கு 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 3/6ன்னு கிடைக்கும். ஸோ A/Cயோட ஆன்சர் வந்து 3/6னா 1/2ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு தேவை C/A, அப்போ 2/1ன்னு கிடைக்கும். அப்போ C/A = 2:1. ஆப்ஷன் D தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு வே ஈஸியாக இருந்துச்சா இல்லை செகண்ட் வே ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.